ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட பெண் ஒருவர் தந்தை இறுதி சடங்கில் பங்கேற்க அனுமதி மறுத்ததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கட்டையாண்டிப்பட்டியை சேர்ந்த நாச்சம்மை என்ற பெண் 20 ஆண்டுகளுக்கு முன் மாற்று சமூகத்தினரை திருமணம் செய்து கொண்டார். இதனால் அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பெண்ணின் தந்தை பெரிய பையன் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். தந்தை துக்க நிகழ்வில் பங்கேற்க சென்ற நாச்சம்மைக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனவேதனை அடைந்த பெண் தனது குடும்பத்தினர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் இணைந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிட செய்தனர். தள்ளி வச்சதுக்கு 3 தவணை கூட்டத்தில் கும்பிட்டு விழுந்தேன். அவனை கேட்க முடியாது போனாங்க. நான் அந்த ஆளை இருந்தேன். இருக்கும்போதே எங்கள் அம்மா செத்து போச்சு. எங்கள் அம்மாவுக்கு போனேன். என்னை வரவிடாம அடித்து போலீஸ் வரையும் கொண்டு போனாங்க. திருப்பி 3 மாதம் சென்று அண்ணன் தவறி போயிட்டார். அண்ணனுக்கு போனேன். அதுக்கும் வரவிடலை. எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்து இப்போ எங்கள் அப்பா இறந்து போனார். எங்கள் அப்பா இறந்து போய் என்னை வரவிடலை. யார் செய்ய விடலை? ஊரும் செய்ய விடலை, தம்பிகளும் செய்ய விடலை. அதை நீங்கள் கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க அதுக்கு? நாங்கள் கேட்டுட்டோம். அதுக்கு என்ன சொன்னாங்க? நீ செய்யப்படாது, உங்கள் அப்பாவை தூக்கிட்டு போ, வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. கடந்த 2 வருடங்களாக பொன்னமராவதி கட்டாண்டி வீட்டில் உள்ள ஒரு 3 குடும்பத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இடம் போய் நாங்கள் முறையிட்ட போது அவர்கள் உடனடியாக வட்டாட்சியர் தலைமையில் பீ ஸ்டாக் ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க. இந்த அம்மா நாச்சம்ங்கிறது அவருடைய பெற்ற தகப்பனார். இந்த அம்மா தான் மூத்த பொண்ணு. கடைசியாக ஏற்கனவே 2 சாவுக்கு அவங்கள ஊர் விட்டு வரவில்லை. அவங்க எங்கள்கிட்ட முறையிடும் போது நாங்கள் அதிகாரிகிட்ட போய் முறையிடுறோம். இந்த மாதிரி அவங்க இந்த சாவுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. காவல்துறையும் வருவாய்த்துறையும் நேரடியாக போயும் இவங்களால அந்த சாவை நேரடியாக அந்த அம்மாவை போய் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க விடாமல் இந்த ஊர் மக்கள் தடுத்துட்டாங்க. சாலை மறியல் நாங்கள் ஈடுபட்டோம். டிஎஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு உறுதி எடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய மறியலை தற்காலிகமாக கைவிடப்பட்டோம்.